ஓர் எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஓர் எண் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 60% எக்ஸ் இன் 60%. ஓகேங்களா, எழுதியாச்சு. 60% 60 கழித்தால் எதை கழிக்கிறோம்? 60 கழிக்கிறோம். -60 போட்டால் 60 கிடைக்கும் சொல்லிக்கிறோம். ஈக்குவல் என்ன வரும்? 60 எனில் அந்த எண் என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்ப எக்ஸ் இன் 60% அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 60 பர்சன்டேஜ்னாவே வகுத்தல் 100 எழுதிக்கணும்னு சொல்லி எழுதிட்டீங்க. இந்த -60 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஈக்குவல் டு இங்க ஏற்கனவே 60 இருக்குது. இந்த -60 அந்த சைடு வச்சு என்ன வரும்? +60 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, இங்க 60 போட்டீங்கன்னா என்ன வரும்? 120 வரும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்க ஏற்கனவே 120 இருக்குது. இந்த கீழே இருக்கிற 100 அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும்? மேல வந்துடும் 100. இங்க மேல இருக்கிற 60 இந்த சைடு வந்துச்சுன்னா ஈக்குவல் இந்த பக்கம் கீழே வந்துடும் 60. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ 6 120 கேன்சல் பண்ணலாம். 4 6 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 6 12 இந்த 0 அப்படி எழுதிங்க. 20 10 மட்டும் தான் இருக்குது. 20 10 பெருக்கினா என்ன வரும்? 200ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ x = 200. இதுதான் ஆன்சர். x = 200 சி ஆன்சர். சரிங்களா?